செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கத்தை சார். இருமாற ஆசிரியர் தலைமாசிரியர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துக்கள். உங்களுக்கு இத்தகைய நன்மையை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் வந்துகிறார் பார் ஐயா. அந்த ஆர்வம் தான் நமக்கு இத்தனையும் சாதனையை செய்து காட்டியிருக்காரு. அதான் வள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவிக்கிறார். அதனால அந்த திருக்குறளுக்கு ஏற்ப அவரு வருகிறார். நீங்க கல்வி கசடர கற்று வருகின்ற 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தேர்வு நன்றாக 12ஆம் வகுப்பு மாணவிகள் எழுத வேண்டும். 5ஆம் தேதி 11ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுத வேண்டும். உங்களுடைய தேர்வுகள் முடிய வேண்டும். அதுக்கு அடுத்து 28ஆம் தேதி 10ஆம் வகுப்பு மாணவி செல்வங்கள் நீங்கள் தேர்வு எழுதுவீர்கள். அனைத்து தேர்வு முடிவுகளும் உங்களுக்கு விரைவில் அறிவிக்கப்படும். 9ஆம் தேதி 12ஆம் வகுப்புக்கு நம்முடைய தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும். 19 மே 19, 11 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த தேர்வுடைய முடிவுகள் அறிவிக்கப்படும். நன்றாக கசடர கற்று நல்ல ஆன்ற அறிவோடு நல்ல திங்க் பண்ணி நல்ல யோசனை பண்ணி எழுதணும். ஒன்றும் அவசரப்படாதீங்க. நம்ம படிச்சது கிளீனாக நம்ம ஞாபகம் வரும், கண்டிப்பாக வரும். ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நம்ம பள்ளி தான், நம்ம படித்த பள்ளி தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம பள்ளிக்கு மேன்மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய ஆசையை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன்.